அனைவருக்கும் வணக்கம். நான் சுனாமீனன் பேசுகிறேன் நண்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் போட்டில் வந்திருக்க மீன்கள் தான் பார்க்க போகிறோம். சிங்கிரால் பின்னாடி ஒன்று மட்டும் கிடக்கு, உயிரோட தான் இருக்குது. அதனால் என்னால் தூக்கி காட்ட முடியாது, ஏன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஓரா மீன் ஒரு நண்டும் கடந்துட்டு உங்களுக்கு அதான் காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து அட்டியில் உள்ள மீன், இதை வந்து கடைசியாக போடுவாங்க. இப்போ வலைக்கு மேலேயும் நண்டு வச்சுருந்தாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நண்டு மட்டும் நல்லா பெருசாக இருந்துட்டு, இறாலு ஒரு ஆள் 2 இறாலு அப்படி கடந்துட்டு உங்களுக்கு நண்டு காமிக்க பாருங்க. நண்டை பார்த்துக்கிட்டிங்களா? அந்த நண்டு நல்லாவே இருக்கும். சைடு கொஞ்சம் மீன்களாக கிடக்கு. நம்ம என்னென்ன மீன்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் எங்கள் அண்ணன் போட்டில். இன்னைக்கு 2 பேர் தான் போயிருந்தாங்க எங்கள் அண்ணன் போட்டில். 3 செட்டு வலை கொண்டு போயிருந்தாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மீன்கள் கொஞ்சமாக வந்திருக்கு இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் அண்ணனுக்கு கொஞ்சம் வெலை மீன், வேற பைந்தி, வேற இந்த மாதிரி மீன்கள் பட்டிருந்துட்டு நண்டை காமிக்க பாருங்க. நண்டை பாருங்க, நல்ல பெரிய நண்டுங்க. மொத்தமே 2 நண்டு தான். இந்த நண்டும் அந்த அட்டியில் ஒன்று கடந்துக்கலாம், அந்த நண்டு மட்டும்தான். நல்லா இருக்கும், கிரேவிக்கும் சரி குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நண்டாக இருந்தால் மட்டும் குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த சைடு கீழேயும் கொஞ்சம் மீன் இருந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த மீன் வந்து வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்க. எதுக்குன்னா கொஞ்சம் செவுளு கொஞ்சம் உரிக்க முடியாது, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி மீன்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். செவுளு உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெலை மீனை பாருங்க. வேற பைந்தி மீனும் கடந்துட்டு, அதாவது போட்டுக்குள்ளே எதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடக்குன்னா, கொஞ்சம் வலை இருக்கிறதுனால அந்த தண்ணி போகாது. வலையை கொஞ்சம் நம்ம நவுட்டி வச்சோன்னா அந்த தண்ணி போகும். எங்கள் அண்ணன் உள்ளேருந்து எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க எல்லா மீனும். இங்கே வச்சு நாங்கள் கேட்போம் யாருக்காச்சும் மீன் வேணுமானா. அதான் எங்கள் அண்ணன் போட்டுட்ருக்க முச்சிலே ஒருத்தவங்க கேட்டாங்க வலை மீன். எங்கள் அண்ணன் ஒரு ரேட்டு சொன்னால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை போகலாம், அவங்க அடுத்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம ஏழை கிடக்கிறதுலே போட்டுருவோம். ஊழியர்களை முன்னேற 310 310 20 20 20 320 320 10 ரூபாய்க்கு 20 320 உயிரோடு இருக்கிற 220 220 220 இது வருமா குருவா? நல்லா இருக்குங்களா? 200 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 அந்த வன்மணி அம்மா வெறும் 200 ரூபா 2 குருவலை. ஏமா யாருக்கா கொடுத்தத கேள்வி இருக்கா? 200 200 200 200 200 200 200 2 குருவலை 200 2 குருவலை 200 குறைச்சு கொடுக்கணும். 3 சேர்த்து போடுங்க. அது வேற ஆளு, இது வேற ஆளு. ஒண்ணுதான் அவனுக்கு 150 ரூபானே. 150 வந்து கேட்டா 160 கார்த்திகை செலுக்கு பண்ண சொல்லுங்க. 160 170 100 பேச்சியப்பாவா அண்ணன் எடுத்துக்கோங்க. 170 பைந்தி மீன் 250, பைந்தி மீன் 250, பைந்தி 260 270, பைந்தி 300 ரூபாய் 310 320 320 330 350 360 400 ரூபாய் 400 400 ரூபாய் 410 420 420 430 430 3 சேர்ந்து தான் 430 430 430 430 440 கலிகா 440 சௌரியம் தான். 450 அங்க எடுங்க. 570 ஒரு மீன் 570 570
600 600 600 610 620 620 எடுத்துக்கலாம் சார். 580 590 600 பெரியம்மா 600 ரூபாய் 600 ரூபாய் 600 ரூபாய் 3 பாரு 600 600 600 பச்சை மீன் 610 20 630 50 அண்ணன் கேள்வி 60மா அண்ணன் எடுத்துவாங்க விளமீன் யாருக்காரு 400 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 ரூபா 20 330 40 50 60 370 80 அண்ணா எடுத்துக்கோங்க 380